இங்க என்ன பண்றீங்க? இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கேன். இயற்கையை ரசிக்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? வந்து வேலையை பாருங்க. நான் வரமாட்டேன். வரமாட்டேனா? வரமாட்டேன், அவ்வளவுதான். வேண்டாம், கையை பிடிச்சு இழுத்துட்டு போ. கஷ்டமா இருக்கா? இன்னொரு வாட்டி இழுத்து பாரு. உங்க கை வலிக்குமே. பரவாயில்ல, இழுத்து. ஐயோ அப்பா, ஒரட்டு கை. 20 வயசு பொண்ணுக்கு இப்படி மூச்சு வாங்குது. டயர்ட் ஆயிட்டு நீங்க வா, நாங்க போறேன். நாங்க இருக்குல்ல. இங்க வாங்களே. ஒண்ணுல ஒண்ணும் நடக்கல. குமார், நீங்க சொன்னபடியே எங்க அத்தானுக்கு விஸ்கி ஊத்தி கொடுத்து சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? சொல்லு. யோகனன் முதலாளி உயிரோட தான் இருக்காரா? அவர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்களா? எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரியாதா? அப்போ கார் விபத்துல செத்து போனது? அத பத்தி கேட்டேன். ஆனா அவர் அதை மழுப்பிட்டாரு. என்கிட்ட சொல்லல. இந்த விவரத்தை ஒரு லெட்டர்ல எழுதி சின்ன முதலாளி கார்ல போட்டுட்டேன். அநேகமா அவர் அதை படிச்சிருக்கணும். இங்க வாங்க. என்னப்பா வேணும்? நம்ம வருது. இட்லி சப்பாத்தி சூடா இருக்குது இல்ல? சூடா இருக்கு. 2 பிளேட் சப்பாத்தி, 2 டீ, குருமா, கறியும். என்னங்க, அங்க பாருங்க. அங்க பாருங்களேன். அந்த போட்டோ போட்டோ. அந்த போட்டோவை நல்லா உத்து பாருங்க. நான் உங்க வீட்டுல ஒரு சர்தார்ஜியை பத்தி சொன்னேனே, அந்த ஆள் தான் இது. எங்க அப்பாவா? ஆமா. சொல்ற கூடப்பா. ஏன்பா, இந்த போட்டோல இருக்கிற சர்தார்ஜி யாரு? நல்லா கேட்டப்போ, இது சர்தார்ஜி இல்லப்பா, நம்மாளுதான். நம்மளா? தொழிலாளர் ஆண்டு விழாவில் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி கப்பு வாங்கினாரு. அதுவும் அங்க உட்கார்ந்து இருக்காரு குமார், அவர் தான் இந்த சர்தார்ஜி. ஐயா, பெரிய முதலாளிய கார்ல தூக்கிட்டு வரப்ப ஒரு சர்தார்ஜி சைக்கிள்ல வந்து கார்ல மோதினானே, அவன் நிஜமான சர்தார்ஜி இல்ல. நம்ம ஃபேக்டரியில இருக்கிற எலக்ட்ரீஷியன் குமார். அவன் எங்கேயும் மேடையில டான்ஸ் ஆடிட்டு அதே டிரெஸ்ஸோட அந்த வழியா வந்திருக்கான். அப்படியா? யோகானு உயிரோட இருக்கிற விஷயம் குமாருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட குமார் இனிமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க.
ஒண்ணுமில்ல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. வாடா ராஜு, சின்ன முதலாளி பண்ண விட்டு கூட்டிட்டு வந்திருக்க. உள்ளவா, எல்லாமே புரியும். நடா. One minute. முதலாளி, நீங்களா? முதலாளியும் நான் தான், தொழிலாளியும் நான் தான். நிஜமாவா? எங்க தொழிலாளி ராஜுவா நீங்க? அந்த ராஜு தான் இந்த பரத். நம்ப முடியலைங்க. அமோகமான அந்தஸ்தையும் வளமான வாழ்க்கையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க சொந்த ஃபேக்டரியிலேயே தொழிலாளியோட தொழிலாளியா, எந்திரத்தோட எந்திரமா வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? இப்படி ரெட்ட வேஷம் போட்டு உங்களையும் சிரமப்படுத்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் இருந்தது? காரணம் இருக்கு குமார். முதலாளியா ஏர் கண்டிஷன் அறையில உட்கார்ந்துகிட்டு உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு லாப கணக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு தொழிலாளியுடைய சிரமங்கள், குறைகள், அவனுடைய வாழ்க்கை தரம் எதையுமே முதலாளியால தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு வர்க்கத்தினால முதலாளி சொர்க்கபோகம் அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த வர்க்கத்தோட அவன் ஒட்டி பழகணும். அப்பதான் அவனுடைய குறைகளையும் வேதனைகளையும் மனிதாபிமானத்தோட உணர்ந்து அதை போக்க முடியும். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில ஒரு சுமூகமான உறவு ஏற்பட இதுதான் நல்ல வழின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது காரணம் எங்க அப்பாவை பத்தினது. குமார், அவர் கார் விபத்துல சாகல, இன்னும் கொலை செய்யப்பட்டிருக்கார். என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதை உண்மைன்னு நிரூபிக்க இந்த வேஷம் தேவைப்படும். முதலாளி, நீங்க பரத்னு கூப்பிட்டா போதும். உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எனக்கும் உண்டுங்க. பெரிய முதலாளி கொலைதான் செய்யப்பட்டிருக்கார். அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தவங்கள இந்த ராமு ஒருத்தர் நிச்சயமா சொல்ல முடியும். ராமு, இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? ஐயா, அந்த கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஓகே, உனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். ஆனா குமார 4 பேரோட வந்து வழிமறிச்சு தாக்கி இப்ப கொலை பண்ண முயற்சி பண்ணி அதுக்கு அடிப்படை காரணம் உண்மையை சொல்ல போறீங்களே? எனக்கு உண்மை தெரியும். அந்த கொலை சம்பந்தமான ரகசியங்கள் எனக்கு தெரியுங்கிற சந்தேகம் அவங்களுக்கு. அதனால என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணாங்க. இவனை ஆயுதமா உபயோகப்படுத்திட்டாங்க. ராமு, இதான உண்மை, மறைக்காம சொல்லு. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன ஒண்ணுமே கேட்காதீங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது? எங்க அப்பாவை கொன்னது யாரு? எனக்கு தெரியாது. அடிக்காதீங்க, உண்மை சொல்லிடுறேன். பெரிய முதலாளி உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்போ கொலை செய்யப்பட்டது யாரு? சொல்றா. சொல்றேன், உங்க அண்ணன். உங்களுடைய அந்த நல்லவரையா கொலை செஞ்சுட்டாங்க? No. No. சார், என்ன ஒன்று சேரிங்க, நான் உண்மை சொல்லிடுறேன். என்ன அங்கிள் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியலையா? புரியுது, ஆனா இந்த அநியாயத்துக்கு உடந்தையா இருக்க நான் தயாரா இல்ல. எது அநியாயம்? கணக்க கொஞ்சம் மாத்தி எழுதினா அது அநியாயமா? இத பாருங்க, நம்ம கம்பெனி நல்லபடியா நடக்கணும்னா, அதுல நமக்கு லாபம் கிடைக்கணும்னா நான் சொன்னபடி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாது. இப்படி திருட்டு கணக்கு எழுதி அரசாங்கத்தை ஏமாத்தவோ தொழிலாளருக்கு துரோகம் செய்யவோ நான் விரும்பல. அது என்னால முடியாது. நோ அங்கிள், இப்படி நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, கணக்கை இப்படித்தான் எழுதுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சுந்தர், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது நல்ல முடிவா இருந்தா சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல முடிவுதான். இந்த கம்பெனி பொறுப்புல இருந்து நான் விலக போறேன். ஓ, தாராளமா விலகுங்க. ஆனா போன வருஷத்து வரவு செலவு கணக்க நாங்க இங்க இஷ்டம் போல எழுதுவோம். அதுலயும் இன்னும் சில அக்ரிமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா விலகுங்க. அப்படி கையெழுத்து போட மறுத்தா விளைவு விபரீதமா இருக்கும். மிஸ்டர் நாராயண்,
சார் நாங்க சொன்னபடி இன்னும் 2 வாரத்துல நீங்க கணக்கு எழுதி முடிக்கணும். என்ன மன்னிக்கணும் சார், நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற சாதாரண ஆள் தான். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன். நாராயணன், நாங்க சொல்றபடி நீங்க செஞ்சா அதுக்கு தகுந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், அனாவசியமா நீங்க என்ன மிரட்ட வேண்டாம். தொழிலாளர்களை ஏமாத்தி அவங்க வயிற்றுல அடிச்சு கொள்ளலாம சம்பாதிக்க நினைக்கிற உங்ககிட்ட வேலை செய்யறதை விட பிச்சை எடுத்து பிழைக்கிறது மேல் சார். ஷட் அப். வார்த்தைகளை அளந்து பேசு. நான் ஒண்ணும் அதிகமா பேசல சார். இனிமே உங்ககிட்ட வேலை செய்ய நான் தயாரா இல்ல. ராஜினாமா லெட்டர் அனுப்பி வைக்கிறேன். நில்லுங்க. நீங்க இதுவரைக்கும் உங்க கைப்பட எழுதியிருக்கிற கணக்குகளை நாங்க இன்னொருத்தரை வச்சு மாத்தி எழுதுவோம். அப்படி நீங்க எழுதுறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்ல. வருமான வரி ஆபீஸ்ல விசாரணை நடத்தினா நான் உண்மையை தான் சொல்ல வேண்டி வரும். மிஸ்டர் ராம் மோகன், இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு சாதகமா இருப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அங்கிள், அப்போ நீங்க 2 பேரும் எங்களை காட்டி கொடுக்க போறீங்களா? திருடர்களை காட்டி கொடுக்கறதும் கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதும் ஒரு சமூக சேவை தான். நான் வரேன். நாராயண், ஒருத்தர் அநியாயமா இப்படி சுட்டு கொல்லிட்டீங்களே. ஏய், இந்த விஷயத்தை வெளியில சொன்ன சீக்கிரம் இறங்கி வா. சீக்கிரம் சீக்கிரம். அம்மியார், நான் சொல்றத நல்லா கவனி. உடனே யோகானந்தத்தை தூக்கி செத்து போன அக்கௌண்ட் இருக்கிற கார்ல போடுங்க. எதுக்குப்பா? காருக்கு நெருப்பு வச்சு மலை உச்சில இருந்து உரிச்சு விட்டுடுவோம். விபத்துல 2 பேரும் செத்தாரா இருக்கட்டும். அப்பா, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவர் உயிரோட இருக்கணும். அவர்கிட்ட நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. அப்போ அந்த அக்கௌண்ட் இருக்கிற காருக்கு நெருப்பு வச்சு தள்ளி விட்டுருவோம். உருட்டி விடலாம்ப்பா. செத்து போன நாராயணன் காரோட உருண்டு விழுவான். அவனுடைய பாடி உருக்குலைஞ்சு போயிடும். அந்த பாடியை வச்சு செத்து போனது யோகானந்தான்னு நான் இந்த உலகத்தை நம்ப வைக்க போறேன். எப்படி? ஜஸ்ட் மினிட். எதுக்காக அவர் போட்டிருக்கிற பிரேஸ்லெட், செயின், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டுற? இத கொண்டு போய் அந்த நாராயணன் பணத்துக்கு போட போறேன். இத பார்த்துதான் செத்து போனது யோகானந்த்னு நம்ப போறாங்க. வெரி குட் ஐடியா. பெரிய முதலாளி கொலை செய்வானான்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மயக்கமா கிடந்த அவரை இன்னொரு கார்ல பின் சீட்ல ஏறி உட்கார வச்சாங்க. ராம்மோகன் முதலாளி அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. என்ன காரை ஓட்ட சொல்லி சுந்தர் முதலாளி என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. ஃபேக்டரிக்கு ஓட்ட சொல்லி உத்தரவு போட்டாங்க. நான் காரை மலை திருப்பத்துல ஓட்டிக்கிட்டு வர்றப்ப எதிரில சைக்கிள் வந்துகிட்டு இருந்த ஒரு சர்தார்ஜி என் கார்ல மோதினான். அந்த சர்தார்ஜி நான் தான். தொழிலாளர் ஆண்டு விழால மாறுவேட போட்டியில கலந்துட்டேன்னா பத்மாவை கேலி செய்யணுங்கிறதுக்காக மாறு விஷயத்தை கலைக்காம சைக்கிள்ல புறப்பட்டேன். ஒரு கார் வந்து மோதி நான் கீழே வந்துட்டேன். எழுந்திரிச்சு பாக்குறப்ப காருக்கு பின் சீட்ல உங்க அப்பா உட்காந்துட்டு இருந்தார். என்னை பார்த்து பயந்து போய் அந்த ஆளுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் விபத்து நடந்த இடத்துக்கே நான் போனேன். குமார், அதெல்லாம் தெரிஞ்ச கதை. ராமு, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை எங்க கடத்திட்டு போனீங்க, அத சொல்லு. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்தியமா எல்லாத்தையும் சொல்றேங்க. ஃபேக்டரி காம்பவுண்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போன உடனே என்ன இறங்கி போக சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் தாங்க எனக்கு தெரியும். பெரிய முதலாளிய ஏதோ காரணத்துக்காக எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓகே, அத நான் கண்டுபிடிக்கிறேன். பரத், என் மனசு இப்ப குதிச்சிட்டு இருக்கு. அந்த பஞ்சமா பாதகர்களை நம்ம பழிவாங்காம விடக்கூடாது. குமார், உணர்ச்சி வசப்படாது. அந்த கொலகாரங்களை குற்றவாளிக்கு உள்ள ஏத்தணும்னா நாம பொறுமையா இருக்கணும். ராமு, உனக்கு ஒரு எச்சரிக்கை. எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. தொழிலாளி ராஜுதான் பரத்துங்கிற ரகசியம் நமக்குள்ளே இருக்கணும். சரிங்க, எந்த ரகசியத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். குருநாதர் பகிரி வராடுறா மாமூலேட்டு. இன்னொரு 1 ரூபா கொடுத்தா வாங்கிடுங்க. அதானே வழக்கமா 2 ரூபா தானடா. ஏடா அடியில வச்சுக்கிட்டு கமால் காட்டுறா மாச்சார. தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிச்சு விடுவா. இது குழந்தை புள்ள கேட்டா கபால்ல குடுத்துரும். ஒரு கேரட் கூட
கச்சுக்கிறேன். அலேக்கு என்னமே பேட்டுக்கு புச்சா இதான் குண்டாத பக்கிரி பார்த்தா ஓனா மாறிக்கிறாருன்னு நினைக்கிறியா? தபாத்துல பட்டு பயங்கரம் மாமூலேடு. நான் கஷ்டப்பட்டு காய்கறி வாங்கி விக்கிறேன், உனக்கு ஏன் மாமூல் தரணும்? காய்கறிக்கு இன்னாம நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி நடத்துறேன்னு வச்சுக்கோ, அப்போ எங்களுக்கு மாமன் கொடுத்தாகணும். நீ வாழ்ற எதுக்கு ஒரு பந்தோபஸ்து வேணுமே? எட்டு நீ கொடுக்காதமா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீயா அன்னைக்கே உன் மேல நான் கைய வைக்க வேண்டியது தப்பிக்கினேன். டிப்டாப்பா குளம் மாட்டின்னு வந்தா நாங்க பயந்துருவோம் நினைச்சுங்க அடிக்கிறியா நீ? நீ சும்மா குரு, ரெண்டு தட்டு தட்டி பாப்போம், நான் போலீஸ் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டாலும் நீ கை கால முடிச்சிருங்க. மூச்சு வாங்குறதே நிறுத்திட்டேன். என்ன ஒண்ணும் இல்ல, மூச்சு வாங்கும்போது பார்க்க அழகா இருக்குல்ல. பாருங்க, இப்பதான் பக்கரி என்கிட்ட உட வாங்கினா, இப்ப நீங்க வாங்க போறீங்க. சக்க என்ன பக்கரி என்கிட்ட வாலாட்ட பார்த்தா குங்ஃபு கராட்டே மிக்ஸ் பண்ணி பிச்சு உதறிட்டேன். நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. ஆமாமா, எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னது பாத்தீங்களா? பெரிய பிஸ்தா அப்பாவே அடிச்சிட்ட. உன் கராட்டை எல்லாம் என்கிட்ட காட்டு பார்க்கலாம். காட்டுறேன், ரெடியா? செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு சிரித்தது எனக்கு, அது எதுக்கு? அம்மம்மாடி அம்மா ஒய்யாரம் கண்டு துடித்தது எனக்கு, அது எதுக்கு? அம்மா வா வளையல் போட்டு வீராப்ப எனக்கு காட்டு. செம்பருத்தி பூவை சிங்காரம் கண்டு சிரிக்குது எனக்கு, அது எதுக்கு? அம்மம்மாடி அம்மா ஒய்யாரம் கண்டு துடிக்குது எனக்கு, அது எதுக்கு? பார்த்த நேரம்தான் துள்ளுதடி உள்ளந்தா, சின்ன பொண்ணு தேகந்தா நெருங்குமோ என் பக்கந்தா. மாமன் தானே பந்தாடும் பீமன் தானே, பொல்லாத சுட்டி பொண்ட செல்ல கண்ணை கட்டி போடும் கெட்டிக்காரன் தான். செம்பருத்தி பூவின் சிங்காரம் கண்டு
கில்லாடிதான் தூங்காதே. என்னை விட நீ என்ன பொக்கிறியா? முட்டையிட நாம் பெட்ட கோழியா? சாதனைய நீ இப்ப பாக்குறியா? சம்மதிச்சவா சரி ஜோடியா? ஆட்டம் போட யாராச்சும் ஆள பாரு. என்கிட்ட குட்டப்பட்ட அம்மம்மா மொத்தத்தில புத்தி விளங்கும். செம்பருத்தி பூவே சிங்காரம் கண்டு சிரிக்குது எனக்கு, அது எதுக்கு? அம்மம்மாடி அம்மா யாரங்கண்டு துடிப்பது எதுக்கு? என்ன மடக்கு அம்மாவா வளையல் போட்டு ராத்த எனக்கு காட்டு. செம்பருத்தி பூவே சிங்காரம் கண்டு சிரிக்குது எனக்கு, அது எதுக்கு? அம்மம்மாடி அம்மா உயாரம் கண்டு துடிப்பது எதுக்கு? என்ன மடக்கு. அப்பா நீ சாப்பிடுங்க. ஐயோ அப்பா எங்க போறீங்க? இங்க வாங்க வாங்க. யாருமா யாருமா அது? யார வாங்கன்னு கூப்பிடுற? அவருப்பா எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. வயசு 60 இருக்கும். 60? 60? நாங்க ராம மாமான்னு கூப்பிடுவோம். வாங்க அப்படி உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியவரே. என்ன போய் பெரியவரேன்னு சொல்லிக்கிட்டு, நான் உங்களை விட ஒரு வயசு தான் குறைஞ்சவனா இருப்பேன். ஒரு வயசு தானே, அதனால இளமை திரும்பிடுமா என்ன? அதானே திரும்புமா? 2 மீனா? எனக்கு ஒரு டீ வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டியாடி? அப்பா அவரு எல்லா பெண்களையும் டீ போட்டுதான் கூப்பிடுவாரு, எல்லா ஆண்களையும் ஆ போட்டுதான் கூப்பிடுவாரு. ஆனா மனசுல கலங்கமே இல்ல. தங்கமானவரு, தங்கமோ தங்கம். சுருக்கமா சொன்னா ஃபேக்டரியில வேலை செய்யற பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் நான் தான் காவல். ஏன்னா அங்க வாட்ட சாட்டமா நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்க பொம்பளைகளை பார்த்து கண்ணடிக்கிறது, கைய பிடிக்கிறது. ஆமா ஆமா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. அதோடு விட்டானுங்களா, பொம்பளை பசங்க கொஞ்சம் அசந்தா போதும் கட்டி பிடிச்சிடுவானுங்க, கண்ணத்தை தடுக்குவாங்க, அவ்வளவு தூரம் போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிக்காம இருக்கக்கூடாதுங்க. விட்டுவேனா? ஏங்க உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, தனி கட்ட. உங்களுக்கு ஒண்ணா சொல்லுங்க, இங்கேயோ படுத்துக்கிறேன் காவலுக்கு துணையா. ஐயோ வேணாங்க அப்பா, நம்மளால இருக்குப்பா இவருக்கு கஷ்டம். அவரே தானம்மா படுத்துக்கிறேங்கிறாரு, பாவம் படுத்துக்கிட்டுமே. அப்பாவே சொல்றாரு, நீ ஏண்டி அடம் பிடிக்கிற? ராத்திரி இங்கேயே வந்து. வேண்டாங்க, குடும்பம்னா 1000 இருக்கும், நீங்க எதுக்கு நடுவுல? அப்ப பெரியவர ஃபேக்டரிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கூப்பிட்டு புறப்பட்டுமா? சரிங்க கூட்டிட்டு போதானே, கண்ணா தெரிய போகுது. 2 சட்டை டோப்பா கண்ணாடியில் நடு. அந்த பக்கம் திரும்ப. ஆண்ட மாத்திரம்ல. திரும்ப மாட்டேன். மாட்டேன் மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் புரியல? உன் கூட பழகிற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றதா, நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்றதா, எதை சொல்றதுன்னு? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல சாப்பிடு. எனக்கு சங்கு ஊதியாச்சு, சாப்பிட்டது போதும், வாங்க போலாம். சங்கு ஊதிட்டா இதை இப்படியே வச்சுட்டு அரைப்பட்டியா வேலைக்கு ஓடிடணுமா? நீ சும்மாரு, ஒரு 2 நிமிஷம் லேட்டா போனா ஒண்ணும் கூடாது. சங்கு ஊதுறது காதல் விடலையா? நல்லா கேக்குது. நான் செவிடு இல்ல, அவகாசமா சாப்பிடறதுக்கு சொந்த வீடு இல்ல. வேலைக்கு போங்க. நாங்க உழைக்கிறதே இந்த பயத்துக்காக தானே சார். ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிடுறேன். 2 நிமிஷம் 2 செகண்ட் கூட இங்க இருக்க கூடாது. உள்ளவங்க ஒரு தொழிலாளிக்கு நிம்மதியா சாப்பிடுற உரிமை கூட இல்ல, நாங்க எதுக்காக உழைக்கணும்? இது பாருப்பா, அனாவசியமா சட்டம் எல்லாம் பேச நேரத்தை வேணாக்காத. மரியாதை போட. இத பாருங்க, ஒரு தொழிலாளி பசியோட பட்னியோட அறவயத்தோட தான் வேலை செய்யணும். நீங்க கட்டாயப்படுத்தினா அது சட்டம் இல்ல, உங்க சர்வாதிகாரம். அதுக்கு சம்மதிக்கணும் தயாரா இல்ல. மேஸ்திரி, ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட நன்றியோட வேலை செய்யற ஒரு தொழிலாளி கிடைக்கலன்னா அவன் நெஞ்சு நெருப்பாத்தான் எரியும். அந்த நெருப்பில் இந்த சமுதாயமே எரிஞ்சு சாம்பலா தப்போம். என் உழைப்புல கிடைச்ச ஒருபடி சோத்தை திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா
இப்படிப்பட்ட அடிமை வாழ்வு எனக்கு தேவையில்லை. இது ஒரு கௌரவமான ஃபேக்டரின்னு உனக்கு தெரியுமில்ல? அது தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வேலையிலேயே சேர்ந்தா. மேஸ்திரி நீ அடிச்சியா? இல்லீங்க, அவரு தாங்க முதல்ல அடிச்சாரு. அப்பால நான் அடிச்சேங்க. அவர் 2வது தப்பா அடி சொல்ல கபுக்குன்னு குஞ்சினாங்க. அவர் கை மரத்துல கொத்திக்கிச்சு கோமா அடி சொல்ல பிளாக் பண்ணி இப்படி அடிச்சாங்க. அப்புறம் காலால மிதி சொல்ல படாத இடத்துல பட்டுச்சுங்க. அவரால் அடிக்க முடியல. அப்புறம் நானே அடிச்சனுங்க. அப்பால நிறுத்திட்டானுங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு. அடிக்கிறது நிறுத்தினதா? இன்னொன்னு கொடுத்துட்டு இருந்தானா பூட்டு காய்ஸ் ஆயிட்டு இருப்பா. அப்புறம் என்ன பூச்சி உள்ள மேலதிகாரி தாக்குறது ரொம்ப தப்பு தெரியுமில்ல? மேஸ்திரி எல்லாம் மேலதிகாரி நீ என்ன தெரியுங்களா? நீ வரம்ப மேல் பேசுற. அது வயசுக்குள்ளாரு கண்டு கூடாது. எல்லாம் ரத்தம் வேற ரனி. பொறுப்பு தான் உனக்கு கண்டா எனக்கு பிடிக்காது. உன நான் ஃபேக்டரியில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணீங்களா? எஸ். இல்ல எனக்கு என்ன குழப்பம்னா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போராட்டம் கிளச்சின்னு ஏதாவது வந்துச்சுன்னா பயமுறுத்தையா? நீங்க பயப்படாத சத்தாங்க. இன்னும் ஏயா நிக்கிறேன்? வழக்கமா நாங்க இது மாதிரி ஏதாவது பேசலாம் முதலாளி கோபமா கெட் அவுட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு சொல்லியே உத்தரவு. ராஜி என்னாச்சு? முதலாளி என்ன சொன்னாரு? என்ன சொல்லிருப்பாரு? உங்க வர்க்கத்தை அடியோட அழிச்சிருவோம் ஜாக்கிரதைன்னு சொல்லிருப்பாரு. இல்ல நம்ம வர்க்கத்தை பத்தி அவர் ஒண்ணுமே பேசல. ரொம்ப தங்கமானவர். என்ன மாத்திரம் வேலையில இருந்து நீக்கிட்டார். எதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த மேஸ்திரி ஆட்சல்ல அது தப்பா. அவன் தானே உங்களை முதல்ல எட்டி உதைச்சான். உத வாங்கிட்டு சும்மா இருக்கிறதா? இருக்க முடியல. உப்பு போட்டு திங்கிறேன்னு அதான் ஆட்ச சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது அநியாயம், அக்கிரமம். தொழிலாளிகளை பழி வாங்குற முதலாளிகளை சும்மா விடக்கூடாது. நாளைக்கே சின்ன முதலாளியை பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லி நியாயம் கேட்போம். அவர் என்ன பண்ணுவார்? அவரை கேட்டாதான் நியாயம் கிடைக்குங்க. அதான் சரியான முடிவு. இல்லைங்க, அது இந்த பெண்களையே பிடிக்கும். சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. இத நீங்க ஏங்க பெருசு படுத்துறீங்க? ஒரு வாரம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பட்டி கட்டு செத்த போயிடுவேன். இந்த பாருங்க, அதெல்லாம் ஒரு வாரம் தாங்க. சொல்ல நிக்கிறீங்க. இப்ப யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஊர்வல சின்ன முதலாளி வீட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்க தான் தலைமை வைக்கணும். அதுதான் சரி. உழைச்சு போடுறோம் தொழிலாளி, கஷ்டப்படுறோம் தொழிலாளி, கொள்ளை அடிக்கிற கில்லாடி, வேர்வை சிந்துறோம் தொழிலாளி, வேர்வை சிந்துறோம் தொழிலாளி, கஷ்டப்படுறோம் தொழிலாளி. போடாதே, கதவு மூடாதடா. காசு வாங்குற ஒரு கடை. நஷ்ட கணக்கு சொல்லாதே. நாம எங்களுக்கு போடாதே. கஷ்டப்படுறான் தொழிலாளி. கார்ல போறான் முதலாளி. சொன்னது சரி. இப்பொழுது நாம் சின்ன முதலாளியை வெளியே அழைத்து நமது குறைகளை கூறுவோம். மற்ற முதலாளிகள் நமக்கு இழைத்த அநீதிகளை அவரிடம் சொல்வோம். நியாயம் கிடைக்கும் வரை. அதான் அவர் சொன்னாரு. நீங்களும் போராடணும். நியாயம் கிடைக்கும் வரை போராடலாம். உங்க மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா நீங்களும் ஏதாவது பேசணும். வீரமா. எனது உயிருக்கு உயிரான தொழிலாளர்களே, ஒட்டாளி வர்க்கமே, இப்பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? சந்தையில கிழிஞ்சிருப்போம். சின்ன முதலாளி விட்டு வாசம். பார்த்தீர்களா அந்த மாளிகை? யார் உழைப்பின் பலன் இது? ஆனால் அந்த சின்ன முதலாளி காரில் பவனி வருகிறாராம். வருகிறாராம். குழு அறையில் கும்பாளம். யார் கொடுத்த வாழ்வு இது? நமது கஷ்டத்தை பன்னீராக்கி குடிக்கிறார்கள். நமது வியர்வையை தண்ணீராக்கி குளிக்கிறார்கள். எப்படி வந்தது இந்த ராஜாங்க அந்தஸ்து? கோஷத்தை போட்டே இவர்களது வேஷத்தை கலைப்போம். நியாயம் கிடைக்கும் வரை. நிறுத்துங்க. எதுக்காக இந்த கூச்சல்? கூச்சல் இல்லை தாயே, கோஷம். இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாத கோஷம் போட்டு எதை சாதிக்க இங்க வந்தீங்க? அப்படி காலுங்கம்மா, என்ன பாருங்க. உங்களுக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன என்னுடைய உடம்பு பாருங்க. 2 பொண்டாட்டிங்க, 7 குழந்தைங்க. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்கிற சம்பளத்துல எப்படிமா வழைத்து கழுவ முடியும்? 2 பொண்டாட்டியா? அது உங்களுக்கு தெரியாத? சின்ன முதலாளி கூப்பிடுங்க. அவர் இப்ப இங்க இல்ல. அம்மா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர் சத்தியமாக இங்கேதான் இருக்கிறார். நிச்சயமா இங்க இல்ல. அவர் வேட்டைக்கு போயிருக்காரு. கேட்டீர்களா தோழர்களை? மட்டை விட கேவலமாக நடத்தப்படுகிறோம் நாம். சின்ன முதலாளி வேட்டைக்கு போயிருக்கிறாராம். வேட்டைக்கு மட்டை போல். வேட்டைக்கு மட்டை போல். நிறுத்துங்க. கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. தம்பி, உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. முதலாளி வர்க்க அநியாயம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. காரணம்?
பெரிய முதலாளி சிலைக்கு கீழே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். வேலைக்கு நேரமாச்சு மேஸ்திரி வந்து என்ன 8 உதச்சோம். இந்த வயத்துக்காதானே இவ்வளவு உழைக்கிறவனு வெறுப்பா அந்த சோத்தை தூக்கி எறிஞ்ச அந்த எச்சில் சோறு முதலாளி சிலை முகத்துல பட்டுடுச்சு. எச்ச சோத்த என் புருஷனுடைய முகத்துல வீசி எறிஞ்சியா? எந்த தைரியம் உனக்கு? அந்த தெய்வம் எத்தனை பேருக்கு படியாளம் இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கு தெரியுமா? அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நானும் அவசரப்பட்டுட்டேன். உங்க வேறு உங்களுக்கு. தம்பி, உன் சஸ்பெண்ட் ஆடுற நான் சொல்லி ரத்து செய்யறேன். என்ன இது? இந்த ட்ரெஸ்ல நீங்க என்ன எப்படி ரசிக்கிறீங்கன்னு பாக்கிறதுக்காக கட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேரும். உங்களை பார்க்கதான் போர் அடிக்குது. அதே சுருள் முடி, அதே தாடி, அதே காக்கி சட்டை, அதே பேண்ட். நான் கட்டிட்டுமா? நீ கேட்டா நல்லா இருக்காது, நானே கழட்டுறேன். வெக்கமா இருக்கு. வெக்கமா? அது எங்க இருந்துச்சு? நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சா, ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா, உள்ளத்திலே என்னடி உண்டாச்சு. நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே. அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான். அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான். அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான். அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான். தென் பழனி சந்தனந்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா. என்னவும் எண்ணம்தான் என்ன கண்டு உண்டாச்சா. முந்தானையா இழுக்கட்டுமா, ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா, கொஞ்சம் பாரு. அடிப்பூவே பொன்னே கண்ணே இங்கே வா. நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னால. சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான். வருதா வருதா விரல் பட்டதும் தொட்டதும் தான். சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான். வருதா வருதா தென்கிழ தென்றலத்தான் பின்னிறது அங்கேதான். செவிழனி சேலை கட்டி நின்றது இங்கேதான். ரெண்டு
பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதில் வஞ்சி இப்ப சொக்கணும் தன்னால ஏன் மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சா ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சா உள்ளத்துல என்னவோ உண்டாச்சு நான் பூவெடுத்து பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதில் வஞ்சி இப்போ சொக்கணும் தன்னாலே